இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கவும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டினபடியினால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஜெபம் செய்து நாம் இந்த செய்தியை தொடங்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் இன்பமானவைகள், உம்முடைய வார்த்தைகள் முக்கியமானவைகள். கர்த்தாவே, நீர் சொன்னீர், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பிழைப்பூட்டுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகிறீர். வழி இதுவே என்று போகிற வழியை எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வாரத்திலே நாங்கள் தொடர் செய்திகளாக கேட்க போகிற இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். கர்த்தாவே, பேசுகிற என்னையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளே மறைத்து கொள்ளும். என்னை கொண்டு ஆவியானவரே நீர் பேசும்ப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொன்னீர். ஆவியானவரே நீர் பேசும்ப்பா. நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். நீர் எனக்கு போதியம்ப்பா. நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக காண்கிற கண்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். காண்கிற கண்கள் என்று சொன்னதும் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? என்னுடைய கண்கள் காண்கிறது, நான் உலகத்தை எல்லாம் நான் பார்க்கிறேன், எனக்கு கண்ணிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, எனக்கு கண்ணிலே பிரச்சனை இருந்தாலும் நான் காண்கிறேன், எனக்கு முடிகிறது, உலகத்தை பார்க்க முடிகிறது, நான் குருடல்ல என்று நினைப்பீர்கள். ஆனால் வேதம் காண்கிற கண்கள் என்று சொல்லுவது இன்னொன்று. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து இதை உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். கண் பார்வை தெளிவாக இருந்த அந்த பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்று. இந்த பரிசேயருக்கு கண்கள் நன்றாக தெரிகிறது, ஆனால் பார்க்க வேண்டிய எதையோ ஒன்றை அவர்கள் பார்க்கவில்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிறவி குருடனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ, இவன் ஏன் குருடனாக இருக்கிறான் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கே இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அவனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அவன் கண்களின் மேல் பூசி, அவனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உமிழ் நீரினால் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்களின் மேல் பூசி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி. அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த குருடன் போய் சீலோவாம் குளத்திலே கழுவின பொழுது அவனுக்கு தெளிவான பார்வை கிடைக்கிறது. அவன் குருடனாக இருந்த பொழுதுதான் கர்த்தர் அவனை சுத்தமாக்கினார்.
இப்பொழுது அவன் காண்கிறான், ஆனால் இயேசுவை காணவில்லை. இயேசு வேறு இடத்துல இருக்கிறார். எல்லாருக்கும் அவன் சாட்சி சொல்கிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசினார், நான் சீலோவாம் குளத்திலே போய் கழுவினேன், காண்கிறேன் என்று எல்லாருக்கும் சாட்சி சொல்லுகிறான். அந்த நாட்களிலே இயேசுவை பற்றி இயேசு அற்புதம் செய்தார் என்று அறிக்கையிட்டால் அவனை ஆலயத்திற்கு புறம்பாக்கி விடுவார்கள். ஆனாலும் தைரியமாக கர்த்தர் செய்த அந்த அற்புதத்தை அந்த குருடன் சாட்சியாக சொல்லுகிறான். அவனை புறம்பாக்கி விடுகிறார்கள் தேவாலயத்திலிருந்து. அதன் பிறகு ஆண்டவர் அவனை காண்கிறார். ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிறார், அந்த குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவனிடத்திலே கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று. அவன் சொன்னான், ஆமா ஆண்டவரே, நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் யார் என்று ஆண்டவர் சொன்னார், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று. நான் தான் அந்த இயேசு என்று சொன்ன உடனே அந்த குருடன் பணிந்து அவரை தொழுது கொண்டான். அப்பொழுதுதான் அந்த பரிசேயர் அவரிடத்திலே வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், காண்கிறவர்கள் காணாதிருக்கும்படியாகவும் காணாதிருக்கிறவர்கள் காணும்படியாகவுமான நியாய தீர்ப்புக்கு நான் வந்தேன் என்று சொல்லி. இங்கே கர்த்தர் சொன்னது கண்களின் தெளிவான பார்வை அல்ல, உள்ளால பார்க்கிற இயேசுவே தேவன் என்று கண்டு கொள்ளுகிற அந்த உணர்வை, அந்த உணர்வை தான், அந்த அறிவை தான் கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறார். கண் தெரியாத அந்த குருடன் தேவனுடைய குமாரனை விசுவாசித்தான். கண் தெரிந்து நடக்கிறவர்களுக்கு அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர்தான் இயேசு என்று சொல்லி அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. காண்கிறவர்கள் குருடராயிருக்கிறார்கள், குருடாயிருக்கிறவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை நாம் காண வேண்டும். இந்த உலகத்திலே நிறைய காட்சிகளை நாம் பார்க்கலாம், மற்றவர்களுக்கு நடக்கிற அதிசயங்களெல்லாம் நாம் கேட்கலாம், நாம் ஆச்சரியப்படலாம். இப்படியெல்லாம் கூட அற்புதம் நடக்குமா, இப்படியெல்லாம் கூட அதிசயம் நடக்குமா என்று நாம் ஆச்சரியப்படலாம். அதற்காக நன்றி கூட நாம் சொல்லலாம். அதனாலே நாம் காண்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. இந்த பரிசேயரும் இந்த பிரதான ஆசாரியரும் நியாய சாஸ்திரிகளும் வேத பிரமாணத்தை தான் அவர்கள் போதித்தார்கள். மேசியா வருவார் என்று தான் அவர்கள் நம்பிக்கொண்டு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வந்த பொழுதோ, அவர்களுக்கு சமீபமாய் அவர் இருந்த பொழுதோ மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இயேசுவை கண்டுபிடிக்க முடியாதது தான் அவர்களுடைய குற்றம். இதை கேட்கிற நீங்கள், இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு என்னுடைய தேவன், இயேசு என்னுடைய ராஜா, இயேசு தான் எனக்கு எல்லாம் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்களானால், கண்டுபிடித்திருந்தீர்களானால், அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், எனக்காக தான் அவர் இந்த பூலோகத்திலே வந்து அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம்தான் அவர் காயப்பட்டார், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொண்டதினால், அவரை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று நீங்கள் கண்டு கொண்டிருந்தீர்களானால் உங்கள் கண்கள் காண்கிறது என்று அர்த்தம். இன்னும் நீங்கள் அதை காணாமல் உலகத்தின் எல்லா கல்வியையும் எல்லா அறிவையும் நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் காணவில்லை, உங்கள் கண்கள் குருடா இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுடைய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பரிசேயர் கேட்டது போல நாங்களும் குருடரோ என்று நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க இன்னும் எங்கள் மனக்கண்கள் திறக்கவில்லை. தேவாதி தேவனை இன்னும் நாங்கள் அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரே எங்களுக்கு எல்லாமாக, எங்கள் மீட்பராக, இரட்சகராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கல்வாரின் இரத்தத்தினால் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் கழுவும் இயேசப்பா. விளையாட்டாக அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தால் கூட ஒன்றான மெய்தெய்வனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீரே. உண்மை அறிகிற அறிவை ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை